குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம நேற்று 5.1ல் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தோம். செகண்ட் சப்டிவிஷன் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் டிட்டர்மைன் விச் ஆஃப் த செட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் இதுதான் கொஷின். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இதில் வந்து -1/2, 3 அப்புறமா 5 அப்புறம் -8, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து -1/2, 3. ஸோ இது ஏ பாயிண்ட்டு, இது பி பாயிண்ட்டு, இது சி பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபார்முலா பிரகாரம் எடுத்துன்னு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது வந்து 1/2 -1/2 இருக்குல்ல, அது x1 எடுத்துக்கலாம். ஸோ x1 வந்து -1/2ன்னு இருக்குது. x2 வந்து 3. அதுக்கப்புறமா இது ஏயோடையது. அப்புறமா பியோடையது பார்த்தீங்கன்னா பி வந்து -5, 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ y1 வந்து -5, அப்புறமா y2 வந்து 6. ஸோ சம்மில் எடுத்துகிட்டு போய் போடணும். அப்புறமா சி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -8, 8. ஸோ இதில் வந்து x3, x1, y1, x2, y2. சாரி, இது x1, y1 வச்சுக்கோங்க. இது வந்து x2, y2 வச்சுக்கோங்க. இது x3 -8, y3 வந்து +8, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நேற்று போட்டோம்ல, அதே மெத்தடில் தான் போடணும். ஸோ 1/2 போட்டுக்கோங்க. ப்ராக்கெட்டில் -1/2 இந்த x1, கீழே வந்து x2 வந்து -5, அப்புறமா x3 வந்து -8, அப்புறமா மறுபடியும் x1 வந்து -1/2. இங்கே பார்த்தீங்கன்னா y1 வந்து 3, y2 வந்து 6, அப்புறம் y3 வந்து 8, அகெயின் y1 வந்து 3, இந்த மாதிரி மாறிடும். ஸோ இது என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 1/2 × 6 -5 × 8, அப்புறமா -8 × 3, இந்த மாதிரி போடுறோம். ஸோ 1/2 × 6 ப்ளஸ் -5 × 8 ப்ளஸ் -8 × 3, இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ இது வேல்யூனா இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும் இங்கே. ஸோ இங்கே 3 வந்துடும். ஸோ இதுக்கப்புறமா இந்த y1க்கும் சேர்த்து பண்ணிவிடுவோம். y1க்கு இந்த மாதிரி போகணும். ஸோ 3 5s are 6, 8 8s are again வந்து 8 × 1/2. ஸோ 3 × -5 plus 6 × -8 plus 8 × 1/2. ஸோ இது கேன்சல் ஆகிடும். இது 4ன்னு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா 2ம் 3 6ம் கேன்சல் ஆகி இங்கே 3 வந்துடும். நமக்கு எப்படி வரும்னா 1/2 ப்ராக்கெட்டில் 3 1s are 3 ப்ளஸ் 5 6 are -30 வந்துடும். இங்கே 8 3s are ப்ளஸ் போட்டு -24 வரும். ஓகேங்களா? -24. நெக்ஸ்ட்டு -3 5s are 15 வந்துடும். அப்புறமா 6 8s are -14 வந்துடும். அதுக்கப்புறமா இது கேன்சல் ஆகி 4 1s are 4 ப்ளஸ் 4 மாதிரி வரும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 1/2 × -30
minus 30. So 1 by 2 இது minus 40, இது minus 24. ஸோ அது ரெண்டுத்தையும் இது வந்து 3 ones are 3. minus 1 by 2னா இதுவும் மைனஸில் தான் இருக்குது. ஸோ minus 3 இது minus 3, minus 40, minus 24. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு minus 67 கிடைக்கும். மைனஸ் ஆஃப் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இங்கே 40 இருக்கு, 48, 6 8s are 48. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 15 minus 15 வரும். இங்கே 3 5s are minus 15, minus 48, minus 4. இதுவும் எல்லாமே minus 67 ஆகும். மைனஸ் ஆஃப் minus 67 ப்ளஸ்ஸாக மாறிடும் இது. ஸோ 1 by 2 into minus 67 plus 67 0 வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணாலும் 0 தான். ஸோ கொலினியர் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொலினியராக கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூ வந்து 0ன்னு வரணும். சரிங்களா? ஸோ ஃபார்முலா மாதிரியும் இது வரலாம். இல்லை இது மாதிரி ஷார்ட்கட் x1 x2 x3 எழுதிட்டு அகெயின் வந்து x1 எழுதுங்க. கீழே வந்து y1 y2 y3 எழுதிட்டு அகெயின் y1 எழுதிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு டவுன் ஏரோ வந்துடணும், அதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப் ஏரோ போட்டு மைனஸ் போட்டு நெக்ஸ்ட்டு அப் ஏரோ போட்டு பண்ணணும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.